வணக்கம். நாங்கள் ஸ்மைல் ஃபார் யூ ஃபவுண்டேஷனுடைய குடும்பத்தார்கள். என்னுடைய பேர் முகமது அலி பூக்கோயா. இதோட ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் சேர்மன். சுபா அலி இவங்க ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரி, பொருளாளர். அவர் மிஸ்டர் ஜோஸ் ஜோஸ் அண்ணான்னு சொல்லுவோம். நாங்கள் அவர் செக்ரட்டரி. ஐடி விங் ஹேண்டில் பண்ணிட்டு கோஆர்டினேட்டர் கெனடி. இது ஃபவுண்டேஷனுடைய ப்ராஜெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ஸோடைய பிரசிடென்ட், தலைவர் மதிப்புக்குரிய ஃபைசல் அவர்கள். அடுத்தது சென்னை மாநகரத்தினுடைய எங்களுடைய கோஆர்டினேட்டர் முகமது ஹயாத் பிரதர். ஸ்மைல் ஃபார் யூ ஃபவுண்டேஷன் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இதுதான் ஸ்மைல் ஃபார் யூ ஃபவுண்டேஷன். கடந்த காலமாக நாங்கள் சமூக சேவை கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களில், கேரளா, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இப்படிப்பட்ட 3 மாநிலங்களில் சமூக சேவை நலப்பணிகள் எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இன்றைய உலக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் போரும் அமைதியும் பிறவி எடுக்கிறது மனிதனுடைய மனதுக்குள் இருந்தாகும். ஆகவே போரிலிருந்தும் பயங்கரவாதத்திலிருந்தும் மனிதனுடைய மனதுக்குள் மாற்றங்களை உருவாக்க எடுக்க நம்மளுடைய தேசத்தந்தை, தேசபிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய சிந்தனையாக இருக்கக்கூடிய அஹிம்சாவை உலக மக்களுக்கு அவர் மனதுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று உலகம் அழைக்கக்கூடிய பதயாத்ரா காந்தி என்று அழைக்கக்கூடிய டாக்டர் PV ராஜகோபால், ராஜாஜி என்றும் அழைக்குவார் அவர்களை. அவருடைய முன்னிலையில், அவருடைய தலைமையில் ஸ்மைல் ஃபார் யூ ஃபவுண்டேஷனும் ஏகதா பரிஷத்தும் இணைந்து நமது நீலகிரி மாவட்டத்தின் எல்லை பகுதியில் உள்ள சுல்தான் பத்தேரி என்கிற ஊரில் இந்த வருகின்ற 29, 30 இந்த 2 தினங்களில் நாங்கள் உலக அமைதிக்கான மாநாடு, இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியுள்ளோம். இந்த மாநாட்டில் வரக்கூடிய கருத்துக்கள், பேச்சுக்கள், சர்ச்சைகள், டிபேட்ஸு, அது இல்லாமல் அழைப்புகள் எல்லாமே நாங்கள் உலகம் மக்களுடைய மனதுக்குள் ஒரு அர்ப்பணிக்க போகிறோம் இந்த மெசேஜ்களை. அதுமின்றி அதில் ஃபைனலாக வரக்கூடிய, அதாவது சுவனீர் என்று அழைப்பாங்க, அழைப்புகள். இந்த அழைப்புகள் எல்லா மொழியிலையும், இந்த மொழியில் நம்ம ஆஃப்லைனாக, ஆன்லைனாக உங்களுடைய எல்லாம் சப்போர்ட் மூலியமாக நம்ம அங்கே நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனை, அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மக்களுக்கு எடுத்து கூற போகிறோம். இதை எங்களுடைய மெயினான நோக்கம். அது இல்லாமல் இதில் ஒரு சில சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில சப்ஜெக்ட் வழியாகன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம அதில் கொண்டு வர போகிறது பீஸ், ரிலீஜியன் பீஸ் பில்டிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டே நடக்க போகிறது ரிலீஜியன் பீஸ் பில்டிங்கில் அங்கே ஒரு 3 மதத்தை சார்ந்த புரோஹிதுகள், ஹிந்து புரோஹிது, கிறிஸ்டியன் புரோஹிது, முஸ்லீம் புரோஹிது பீஸுக்கு உண்டான அட்வைஸ், அதிலான பேச்சங்க நடக்க போகுது. அது இல்லாமல் செகண்ட் சப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நடக்க போகிற சப்ஜெக்ட் ட்ரைபல் பீஸ் பில்டிங் நடக்க போகுது. 3வது சப்ஜெக்ட் ரோல் இன் யூத் பில்டிங். அந்த ரோல் இன் யூத் பில்டிங்கில் கிட்டத்தட்ட 60 மாணவ மாணவிகள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த டிபேட்ஸ், அந்த பட்டிமன்றம் நடக்கும் போது அந்த பட்டிமன்றத்தில் நடக்கக்கூடிய அது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சுவனீர் அதெல்லாம் மெசேஜாக உலக மக்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் அப்புறமேல பீஸ் ராலி நடக்குது. பீஸ் ராலின்னு சொன்னால் அடுத்த நாள் 30ஆம் தேதி சாயங்காலம் ஒரு பீஸ் ராலி 2 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அது நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்தோட அந்த விஷயம் நாங்கள் கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். இதுக்கு US, கனடா, மெக்சிகோ, பிரான்ஸு, ஸ்ரீலங்கா, ஜார்ஜியா, ஜெர்மனி போன்ற
வெளிநாடுகளிலிருந்து டெலிகேட்ஸ் பங்கேற்கிறாங்க. அது இல்லாம நம்மளுடைய 22 மாநிலத்திலிருந்து உலக அமைதிக்கான ஏகதா பரிஷத்து போன்ற மக்களின் அமைதிக்கான பாடுபடக்கூடிய சமூக நல இயக்கத்தின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இதுக்கு மிடில் நம்ம அங்க ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரகாட்டமும் பொய்க்கால் குதிரை அந்த ஃபங்க்ஷன்ல நடைபெறும். அது இல்லாம கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஹம்சால வீரகாசின்னு சொல்லிட்டு உண்டான ப்ரோக்ராம் நடைபெறும். கேரளாவிலிருந்து மோகினியாட்டம், திருவாதிரை போன்ற ஃபங்க்ஷன்கள் அங்க நடைபெற உள்ளது. இதுதான் நாங்க இந்த இன்டர்நேஷனல் பீஸ் கான்ஃபரன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள். இருந்து நம்மளுக்கு